இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 20/8/2025 ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி மாலை 3:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அதிகாலை 2:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 2:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் செயல்படுவீங்க. நேர்மையான எண்ணங்களின் மூலமாக தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில மும்முரமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன தவறுகளும் இருக்கலாங்க. ஆனாலும் பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கனிவாக பேசிக்கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. ஏதாவது அவசியமான செயல்பாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை அமைதியாகவும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான சில நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல உயர்வும் உண்டாகும். என்று வருமானத்தினால கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்து இருந்த பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் இடத்துல இருந்து சில பண உதவிகளை எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் அவசரமாக செய்யவும் வேண்டாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் இருக்கும். சில பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லதுதாங்க. பணியாளர்கள் கிட்டையும் அளவாக பேசுவதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொழில் தொடர்பாக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வண்டி வாகன பயன்பாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இது தொடர்பாக இருந்து வந்த செலவுகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழில் நிமித்தமான பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சக பணியாளர்கள் கிட்ட அளவாக பேசுவதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவாலான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்று சுறுசுறுப்பாகவும் வேலைகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையையும் அன்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணவரவும் இருக்கும். இதற்காக ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது சிறப்பாகவும் நடைபெறும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல வேலை நல்லபடியாகவும் நடைபெறும். ஒரு 2 நாட்களாக இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய முதலீடுகள் செய்வதற்கான நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. நிதானமாக இருந்து செய்து முடிப்பதும் நல்லது. சில நேரங்கள்ல ஏதாவது இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை என்று அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை நயமாக பேசி சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களினுடைய இனிமையினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கோபங்களையும் குழப்பங்களையும் உங்கள் வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மாமன் வழி தரப்புல இருந்து நல்ல நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே நிதானமாக செய்து முடித்து விடுவதும் நல்லது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளையும் காணலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. மேன்மையும் உண்டாகும். வியாபார பணிகள்ல உடல் சோர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன மஞ்சள் நிறம். இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று வியாபார பணிகள்ல ஒத்துழைப்பாக இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் கிட்ட இனிமையாக பேசவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய கோபங்களையும் குழப்பங்களையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நம்பிக்கையுடன் செய்வதன் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை கவனமாக செய்வதும் நல்லது. சில சௌகரியங்களை வேலைகளுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். அலைந்து தெரிந்தாவது முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த குழப்பமான சூழ்நிலைகளும் மாறும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல நீங்க அக்கறையுடன் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக இருந்து வந்த தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில புதிய வாய்ப்புகள் வீடு தேடியும் வரலாம். புதிய தொழில்நுட்பத்தினை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலமாக சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுகின்றோம் என்று அளவுக்கு அதிகமாக யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில அவசியமற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதளவுல வலிமையாகவும் உணர்வீங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். உங்களால் முடிந்த சில வேலைகளை மற்றவர்களுக்கு செய்தும் தருவீங்க. பணியிடத்துல உங்களுடைய செயல்பாடுகள் சக ஊழியர்களுக்கு ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தலாம். முக்கியமான வேலைகளை முடிப்பதுல அக்கறையுடனும் இருப்பீங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பேச்சு வன்மையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. சில புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பரிசு பொருட்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தாமதங்களும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல இன்று வலிமையாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று சோம்பலுடன் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்கின்ற வேலையில ஏதாவது விரக்தியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தலாம். நேர்மறையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை பெறுவது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். செய்கின்ற வேலையில தாமதங்களும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு கசப்பான அனுபவங்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். ஆனால் செலவுகள் உங்களுடைய கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கண்கள்ல வலி, கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில வேலைகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்கள் நல்லபடியாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெறலாம். தொழில்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க. சில குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் பெறலாம். சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில்ல பார்ட்னர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரமாக எந்த ஒரு வேலையையும் முடிக்கவும் வேண்டாம். சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செய்வாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறினாங்க. சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். வருமானத்தை மனதில் வைத்துக் கொண்டு செய்வதும் நல்லது. கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. இன்று கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக முதலீடுகள் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. கல்வி பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். நண்பர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் முன்கோபமின்றி விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தற்பெருமையான பேச்சுக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோக விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. வாகன பராமரிப்பு செலவுகளும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று யாரிடத்திலும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கல்வி பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நன்றாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில இழந்த வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலையில உங்களுடைய செயல்திறனை நிரூபிக்கவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். இன்று வேலைகள்ல முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. பிழையின்றி வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் செலவுகளின் காரணமாக கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சிறிது சிரமப்பட வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி அல்லது இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. சில புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாங்க. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை விஷயமாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சில புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஓரிரண்டு நாட்களாக காத்து கொண்டு இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய மகிழ்ச்சியான நினைவுகளை இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவினர்கள் இப்பொழுது தேடி வந்து பேசவும் செய்வாங்க. உங்களுடைய உதவிகளை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மோதல் போக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில தேவையற்ற விஷயங்களை இன்று கண்டிப்பாக தலையிடவும் வேண்டாம். இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெய்வ வழிபாடுகளின் மூலமாக
மனதுல அமைதியும் உண்டாகும். சில பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சிலருக்கு வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் என்று விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆறுதலையும் ஏற்படுத்தும். கடந்த சில நாட்களை விட என்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது நீங்கள் செய்ய நினைக்கும் முதலீடுகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல வேலைகளை முடிப்பதில் இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். நினைத்த சில பணிகளை அலைச்சல்களுக்கு பின்பதாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த கவலைகளும் குறையும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். திடீர் பயணங்களினால சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருந்த சாதகமான சூழ்நிலைகளும் அமையும். சில பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. அவர்களுக்காக நீங்க ஆரோக்கிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். அலைச்சல்களுக்கு பின்புதாங்க வேலைகளும் முடியும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி நன்மைகளும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வேலைகள்ல முடிப்பதுல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பணியின் செயல்திறன் திருப்திகரமாகவும் இருக்கும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதன் மூலமாக உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்குங்க. நீங்க சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மையம் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சிறப்பான சூழ்நிலைகளும் எதிர்பார்க்கலாம். இன்று திட்டமிட்டு இருந்த வேலைகள் தடையில்லாமலும் முடியும். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பேச்சுக்கள் செல்வாக்கையும் ஏற்படுத்தும். அரசியல் வட்டாரத்துல நல்ல பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட வேலைகளுக்கு மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக நீங்க விண்ணப்பங்களும் செய்யலாம். எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றி பெற்று விடுவீங்க. அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல சம்மதமில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால உங்களுக்கு எரிச்சல் மற்றும் கோப உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆடம்பர செலவுகளும் இருக்குங்க. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணத்தை மற்ற இடங்கள்ல வைத்து தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல சில சிறப்பான சலுகைகளையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப தொழில தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். மனதளவுல வலிமையாகவும் உணர்வீங்க. மனதுல புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் ஏற்படலாம். நுட்பமான சிந்தனைகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். கலைநுட்பமான பணிகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிந்தனைகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக மன மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்குங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்று சாதகமான வாய்ப்புகளும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு இருந்த வேலைகள் தடையில்லாமல் முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள் செல்வாக்கையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். அரசியல் வட்டாரங்கள்ல நல்ல பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். தொழில்ல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட இட மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வருமானமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையிலுமே தயங்காமல் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்பந்தமில்லாத பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இதுல இருந்து விலகி இருப்பதே நல்லது. சில ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சிலருக்கு பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆசைப்பட்டு இருந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சரியான இடத்துல முதலீடுகளும் செய்வீங்க. இது எதிர்காலத்துல நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பாக நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும். வருமான உயர்வு குறித்த முயற்சிகளும் மேம்படலாம். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல பொறுமையை கையாள்வதும் நல்லது. வர்த்தக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சமாகவும் முடியும். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில பலன்கள் தாமதமாகவும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆனாலும் நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சில வேலைகளை நீங்க நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி முடிக்கவும் செய்வீங்க. திருமண ஒருவேளை என்று உங்கள் துணையிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடன் நடந்தும் கொள்வீங்க. அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் வெளிப்படையாக பேசியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும் என்று சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. 1-2 நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது தாங்க. என்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டும்படியாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளும் தென்படலாம். வருமானமும் அதிகரிக்கும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் வரவும் அதிகரிக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல உள்ளவர்கள் கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். சிலருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி கணக்கு வழக்குகள்ல கவனமாகவும் இருங்க. ஆன்லைன் டிரான்சாக்சன்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். மாலையில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல சூழ்நிலைகள் சீராகவும் இருக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். மாலையில பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும் என்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். என்று வெளியூர் மற்றும் வெளி மாநில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியம். மாணவர்களுடைய படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். புதுவிதமான திட்டங்களை மனதில உருவாக்கியும் கொள்வீங்க. பொருட்கள் வாங்கல்கள்ல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தனவரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். அரசு பதவியில இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாங்க. தாமதங்களும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:50 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு திருப்திகரமான போக்கும் காணப்படும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. எந்த ஒரு வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். என்று வேலைகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில எந்த விதமான விவாதங்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செல்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்ற திடீர் பயணங்களின் காரணமாக சில செலவுகளும் ஏற்படலாங்க. பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. சிலருக்கு கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது.
சிலருக்கு வழக்கமான பரிசோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல நீங்க மற்றவர்களை விட உயர்ந்தும் காணப்படுவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில்ல புதிய மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல திறமைக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சாதுரியமான அணுகுமுறையினால தொழில்ல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் பிரியமானவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணையதள சிக்கல்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தள்ளி இருக்கவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலைகளையுமே 1ற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது தாங்க. வேலைகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைக்கு சில புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உணவு விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பம் மற்றும் பணியிடங்கள்ல சில முக்கியமான மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். மனதுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பம் தொடர்பாக எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பேச்சு திறமைகளின் மூலமாக இழுபறியான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களின் மூலமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். கடன் தொடர்பான சிந்தனைகளும் மனதில் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளின் மூலமாக சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் அதே நேரத்துல அதனை எல்லாமே எளிமையாக கடந்து வந்து விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. பேச்சு திறமையினால சாதிக்கவும் செய்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குறைந்த முயற்சியிலேயே நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணியிடத்துல புதிய சந்திப்புகளும் நடைபெறலாங்க. உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சக பணியாளர்களும் உங்களை புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் மாறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில் போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக தாண்டி வந்தும் விடுவீங்க. மதிநுட்பத்துடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது எதிரியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வேறு இடங்கள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. அதே சமயத்துல வீட்டினரிடத்திலையும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அவசியமற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். எதையும் தன்னம்பிக்கையுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க.
வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல மற்றவர்களினால மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாலையில நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பணியிடங்கள்ல வேலைகளை முடிப்பதுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நஷ்டங்களும் நீங்கும். என்று குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலமாக மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. அவர்களுக்கும் இது சாதகமான வாய்ப்புகளையும் தருவதாகவும் இருக்கும். முன்பு வாங்கிய கடன்களை இப்பொழுது தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. ஒரு பக்கம் கடனை வாங்கி இன்னொரு பக்கம் தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை என்று சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் மனைவியினுடைய ஆறுதல்கள் கிடைப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாங்க. தவறுகளும் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரணையான போக்கும் காணப்படும் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. வேலையில இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதுங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாக தங்க இருக்கும். சில செலவுகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதும் நல்லது. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை குறை கூறிக்கொண்டு இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. என்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. ஊழியர்களிடத்துல கவனமாக பேசி தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. முன்பு செய்த தொழில் முதலீடுகள்ல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாங்க. என்று ஆன்லைன் டிரான்சாக்சன் போன்றவற்றில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. கடன் வாங்கியாவது சில கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில முன்னேற்றமான போக்கும் இருக்கும். உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. இன்று எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சகனால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கடந்த சில நாட்களை விட இப்பொழுது சிறப்பான நாளாகவும் இருக்கும். பாடங்களை எல்லாமே சிறப்பாக படித்து முடித்து விடுவாங்க. தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தொந்தரவுகளும் நீங்கும். எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பெற்றோர்களுடைய சேவையில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகள் சுமூகமாகவும் இருக்குங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும், தொந்தரவுகளும் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில எதிர்மறையான எண்ணங்களும் மனதில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பணிகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஏதாவது தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வதும் நல்லதுதாங்க. என்று பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஏதாவது செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுக்காக சில பரிசு பொருட்களையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 நாட்களாக இருந்து வந்த வயிற்று உபாதைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்று வேலை விஷயங்கள்ல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த விதமான முடிவுகளும் எடுக்கவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லதுதாங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். ஆனால் அதற்காக எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுக்கான பொறுப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்கால பலனுக்காக இதனை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். எப்பொழுதோ செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். முன்பு வாங்கி போட்ட இடங்கள்ல விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். சிலருக்கு ஆரோக்கிய செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இதற்காக சில நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். சிலருக்கு கோயில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமித்து வைத்து இருந்த பணத்தை இப்பொழுது நல்ல முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்ப ஒற்றுமையும் உண்டாகும். சில பழைய நினைவுகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நல்ல வரனாகவும் கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு இன்று சாதகமான போக்கும் காணப்படும். போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மெரூன் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறினாங்க. முன்பு செய்த முதலீடுகள்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.